தாய் வீடு மே மாத இதழ் 2025. திருக்குறளில் காமத்துப்பால். எழுத்துருவாக்கம் குமார் புனிதவேல். குரல் வடிவம் கு. பிரபு. திருக்குறள் தமிழர்களுடைய அடையாளம் என்பதுடன் அதனை தமிழ் மறை என்றும் பெருமையாக கூறிக்கொள்ளும் நாம் அதன் ஒரு பகுதியை இருட்டடிப்பு செய்துவிட்டோம் எனலாம். திருக்குறள் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்பனவாகும். அதன் சிகரமாய் உள்ள காமத்துப்பாலை மறைத்து வைப்பதன் ரகசியத்தை இங்கு பார்ப்போம். அறத்தையும் பொருளையும் சொன்ன வள்ளுவன் தானே எமக்கு காமத்துப்பாலையும் தந்தார். சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் சர்க்கரையை ஒதுக்குவது போலே, இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் உப்பை தவிர்ப்பது போல் பொதுமக்கள் ஏன் காமத்துப்பாலை தவிர்க்க வேண்டும்? வேண்டுமானால் துறவிகள் அதை தவிர்க்கலாம். ஆனால் பொதுமக்கள் அதனை இளமையில் தவிர்ப்பது அவசியமா என்ற கேள்வியை என்னுள் எழுப்புகின்றேன். படைப்பிலே அனைத்து உயிரினத்திற்கும் 2 தேவைகள் உள்ளன. அந்த 2 தேவைகளை நிரப்பாவிட்டால் மண்ணிலே உள்ள ஜீவராசிகள் அழிந்துவிடும். முதலாவது பசி. உயிரினம் அனைத்தும் தாம் உண்பதில்லை என்று தீர்மானம் எடுத்தால் அந்த இனம் அழிந்துவிடும். அதே போலத்தான் பாலியல் தேவையும். அந்த தேவையை பூர்த்தி செய்யாவிட்டால் அந்த இனம் வாரிசு இல்லாமல் அழிந்துவிடும். இதை அழகாக ஒரு பாடலிலே கவிஞர் கண்ணதாசன் தருகின்றார். நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே, தாளத்தை ராகம் தொடாத போதிலே கீதத்தை நெஞ்சம் தொடாமல் போகுமே, தந்தை தன்னையே தாய் தொடாவிடில் நானும் இல்லையே நீயும் இல்லையே. துறவறம் செல்பவரின் தாய் தந்தையை தொடாவிட்டால் துறவுக்கு சென்றவரே இருக்க மாட்டார். இனம் தொடர்வதற்கு உணவும் உறவும் அவசியமே. காம வேட்கையை பற்றி சமண பௌத்த மதங்கள் கூறும் நிலையில் இல்லை. ஆனால் தமிழ் மறையில் அதற்கான வரைவிலக்கணம் தெளிவாக தரப்பட்டுள்ளது. அதுவே காமத்துப்பால். முதல் ஐரோப்பிய மொழியான இலத்தீனில் வீரமாமுனிவர் என்னும் துறவி திருக்குறளின் முதல் 2 பகுதிகளையும் 1730 மொழிபெயர்த்தார். காமத்துப்பாலை ஒதுக்கிவிட்டார். இவரைத் தொடர்ந்து 1840 வில்லியம் ஹென்றி டியூரி என்பவரும் முதல் 630 குறள்களை மட்டுமே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். முழுமையாக ஆங்கில மொழியிலே திருக்குறளை மொழிபெயர்த்த பெருமை கனேடியரான ஜிஜு போப் அவர்களையே சாரும். அவருடைய மொழிபெயர்ப்பில் 3வது பாலான காமத்துப்பாலையும் உள்ளடக்கியிருந்தார். 1963 ஆண்டில் கீவா ஜெகநாதன் செய்த ஆராய்ச்சி பதிப்பில் பரிமேலழகர், காலிங்கர், மணக்குடவர் போன்றவர்கள் உரைகளை ஒப்பு நோக்கி எழுதியுள்ளார். அதிலும் 3வது பகுதி காமத்துப்பால் எனவே குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அவற்றை கற்பிப்பதுதான் இல்லை. திருவள்ளுவர் மனிதர்கள் எப்படி பசித்தேவையையும் காமத்தேவையையும் தர்மமான வழியிலே பெறுவது என்பதை கற்பிக்கவே திருக்குறளை எழுதியுள்ளார். மனிதர் தனது இறுதி இலக்கான வீடு பேற்றினை அடைவதற்கு காடு சென்று பட்டினி இருக்க தேவையில்லை. உன் மனைவி மக்களோடு தர்மமாக வாழ்ந்தால் நீ இறைவன் வாழும் உலகு செல்வாய் என்கின்றார். இதனை வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். திருக்குறள் 50 எனும் குறள் கொண்டு அறியலாம். தன் நெஞ்சு அறிவது பொய்க்காமல் மனைவி மக்களுடன் வாழ்ந்தால் அது உன்னை வானிலே வசிக்கும் தெய்வத்துடன் சேர்த்துவிடும் என்கின்றார் வள்ளுவர். இதைத்தான் வீட்டிற்கு வீடு வாசற்படி என்று எமது முன்னோர்கள் சொன்னார்கள். யாராவது ஒரு துறவியிடம் சென்று எங்கு சொர்க்கம் என்று கேட்டால் அவர் வானத்தை காட்டுவதுடன் அங்கு மேனகா, ரம்பா, ஊர்வசி எல்லோரும் உங்களை ஆடி மகிழ்விக்க பார்த்து கொண்டிருப்பார்கள் என்பார். ஆனால் அவர்களை கண்டார்களா என்றால் இல்லை, இறந்தவின் என்பார்கள். இல்லறத்தை துறந்து இயற்கைக்கு மாறாக வாழ்ந்ததால் தான் விசுவாமித்திரர் முதற்கொண்டு உள்ளூர் சாமியார்கள் வரை அசிங்கப்பட்டுள்ளார்கள். காமத்துப்பால் என்ற சொல்லை பாவிக்க விரும்பாமல் இப்போது 3வது பாலை இன்பத்துப்பால் என்கின்றார்கள். இது ஏன் என்று பார்த்த வேளை பல சுவையான தகவல்கள் கிடைத்தன. திருவள்ளுவர் திருக்குறளில் 22 இடங்களில் இன்பம் என்ற சொல்லையும் காமம் என்ற சொல்லை 35 இடங்களிலும் பாவித்துள்ளார். திருக்குறளின் கடைசி குறளிலே 2 சொற்களுமே இடம்பெற்றுள்ளனவே. இதோ அந்த கடைசி குறள். ஊடுதல் காமத்திற்கு இன்பம், அதற்கின்பம் கூடி முயங்கப் பெறின். எனவே திருவள்ளுவரின் அனுமதி இல்லாமல் எப்படி அவர் எழுதிய தலைப்பை மாற்றினார்கள் என்பதை சற்று கவனிப்போம். பொது ஆண்டுக்கு பின் 1ஆம் நூற்றாண்டில் வாத்சாயனர் என்பவராலே வடமொழியில் காமசூஸ்திரம் என்ற நூல் எழுதப்பட்டது.
இந்த நூலின் முதல் பகுதி தர்மம், அதர்மம், காமம் ஆகியன பற்றி பொதுவான கருத்துக்களுடன் ஆரம்பித்து இரண்டாம் பகுதியிலே கலவி பற்றிய நிலைகள், செயல்கள், உடலியல் விடயங்களை கொச்சையாக கூறப்படுகின்றது. இந்த ஆபாச நிலைகளை காமசூத்ரா பகிரங்கப்படுத்தியது. இதனை நம் சிற்பக்கலைகளும் வெளிப்படுத்தி நின்றது. பல மாகாணங்களில், குறிப்பாக மத்திய பிரதேசத்திலே உள்ள கஜோரா என்ற கோவில் யுனெஸ்கோவினால் உலக ஹெரிட்டேஜ் பிளேட்டாகவும் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் மூன்றாவது பகுதியை காமத்துப்பால் என கூறாது இன்பத்துப்பால் என அழைக்க தலைப்பட்டனர். ஆனால் வள்ளுவரே காமத்தில் மனநிலை பற்றித்தான் குறிப்பிட்டுள்ளார். இனி நாங்கள் காமத்துப்பாலில் சில குறள்களை கவனிப்போம். காதலன் காதலி அல்லது கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்பதை 1122வது குறளிலே அழகாக எடுத்துச் சொல்லுகின்றார். உடம்பொடு உயிரிடை என் மற்றென்ன மடந்தையொடு எம்மிடை நட்பு. அதாவது என் மனைவிக்கும் எனக்கும் இடையே உள்ள உறவு உடம்பிற்கும் உயிருக்கும் உள்ள உறவு போன்றது. அதாவது உயிர் பிரிந்தால் இருப்பது வெறும் சவம். எனவே மாற்று உறவு இல்லை என்று கூறுகின்றார் வள்ளுவர். அடுத்ததாக எமது நல்லறம் என்று பார்த்தால், அதாவது இல்லறமா அல்லது துறவரமா என பார்த்தால், இல்லறம் என்பதுதான் நல்லறம். இறைவன் மனிதருக்கு இரு கட்டாய தேவைகளை கொடுத்துள்ளார். ஒன்று உடற்பசி, மற்றையது உளப்பசி. இரண்டையும் பூர்த்தி செய்வது இல்லறமே. மற்றவர் உழைப்பில் உண்பவர்தான் துறவி. அதனால் தான் திருவள்ளுவர் இல்வாழ்க்கை பற்றி குறிப்பிடுகையிலே 42வது குறளில் துறந்தார்க்கும் துவ்வாதார்க்கும் இறந்தார் இல்வாழ்வார் என்பார் துணை என்கின்றார். அதாவது துறவிகளுக்கும் வறியவர்க்கும் தன்னிடத்தே இறந்தவர்க்கும் இல்லறத்தில் வாழ்பவர் துணையாகின்றார் என்கின்றார். இதனை அழகாக வாலி சொன்னார். இல்லறம் என்பது நல்லறமாகும். இதுவே வள்ளுவன் சொன்ன சொல்லாகும். சக்தியின் வடிவம் சம்சாரம், அவளே அன்பின் அவதாரம், வேண்டாம் வெளியே வேஷம் என்று. ஆணாதிக்கம் மிக்க அந்த காலத்திலே ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள உறவு காவடியின் கோல் போல சமமாக இருக்க வேண்டும் என காமத்துப்பாலிலே திருவள்ளுவர் குறிப்பிடுகின்றார். ஒருதலையான் இன்னாது காமம் காப்போல இருதலை யானும் இனிது. அதாவது காவடியின் தண்டின் இரு பக்கங்களுமே ஒரே கனமாக இருப்பது போல ஆண் பெண் ஆகிய இருவருக்கிடையே காதலும் ஓரளவாக மலர வேண்டும் என்கின்றார். ஒருவருக்கு மட்டும் விருப்பம் மலர்ந்தால் அந்த காதலிலே அர்த்தம் ஏதுமில்லை. அதனை காம வன்முறையாக கவனிக்க வேண்டும். இன்றைய காலத்திலே காதலர்கள் தொடர்பு கொள்வதற்கு டெக்ஸ்ட் பண்ணுகின்றார்கள் அல்லது அழைத்து கதைப்பார்கள். வள்ளுவர் கூற்றுப்படி இவை ஒன்றும் தேவையே இல்லை. காதலி தன் உள்ளத்திலே எழும் காதலை கண்ணின் வாயிலாகவே வெளிப்படுத்துகின்றாள். கண்ணொடு கண் இணை நோக்கொக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல். இதை பார்த்துத்தான் கம்பரும் தன் கம்பராமாயணத்திலே அண்ணலும் நோக்க அவளும் நோக்க முற்றும் துறந்த முனிவனும் நோக்கினார் என்றார் போலும். எனவே செல்போனிலே சொல்லொன்றுமே சொல்ல வேண்டாம், பார்வையொன்றே போதும். திருவள்ளுவர் இறந்து 2000 ஆண்டுகளுக்கு பின்னும் கண்ணதாசன் யார் நீ படத்திலே எழுதிய பார்வையொன்றே போதுமே என்ற பாடலும் இதையே பிரதிபலிக்கின்றது. பார்வை ஒன்றே போதுமே, பல்லாயிரம் சொல் வேண்டுமா, பேசாத கண்ணும் பேசுமா, பெண் வேண்டுமா, பார்வை போதுமா. திரைகடல் ஓடி திரவியம் தேடிய தமிழர்கள் வாழ்வில் பிரிவு என்பதே இயல்பே. காமத்துப்பாலில் காதலர் வாழ்வில் பிரிவு பற்றி என்ன சொல்லுகின்றார் வள்ளுவர் என்று பார்ப்போம். கூடிய சீக்கிரமே திரும்புவேன் என்று கூறிய காதலனுக்கு காதலி சொல்லுகின்றாள். செல்லாமை உண்டேல் எனக்குறை மற்று நின் வல்வரவு வாழ்வார்க்கு உரை. பிரிந்து செல்லாத நிலைமை இருந்தால் எனக்கு சொல். பிரிந்து சென்று விரைந்து வருதலை பற்றியானால் அதுவரையில் உயிர் வாழ வல்லவர்க்கு சொல் என்கின்றாள். காமத்துப்பாலிலே திருவள்ளுவர் ஒரு புது வகையான நெருப்பை அறிமுகப்படுத்துகின்றார். நம் அறிவோ நெருங்கி போனால் நெருப்பு சுடும் என உரைக்கும். ஆனால் திருவள்ளுவருடைய காமத்துப்பாலிலே கூறும் நெருப்பு புதுமையானது. அந்த நெருப்பு சுடவும் வல்லது, குளிர்விக்கவும் வல்லது. நீங்கின் தேரும் குறுகுங்கால் தன்னென்னும் தீயாண்டு பெற்றாள் இவள். அதாவது தன்னை விட்டு விலகினால் சுடும், அதேவேளை அவள் நெருங்கினால் குளிரும். ஒரு தீயை ஏற்ற இவள் அதை எங்கிருந்து பெற்றாள் என்று வியக்கின்றானாம் காதலன். தமிழ் மறை என்னும் திருக்குறளிலே இல்லாதது ஒன்றுமில்லை. நீங்களும் வள்ளுவனின் காமத்துப்பாலை ரசித்து சுவைத்து படியுங்கள். பின்னர் படித்தபடி வாழுங்கள் வளமுடன். நன்றி.